எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகள். அவங்க படிக்கிறாங்க. எனக்கு என்னோட கணவர் செத்துட்டாங்க. செத்து எவ்வளோ காலம்? செத்து இப்போ 6 வருஷம். செத்து 6 வருஷம். என்னென்ன மோசம் பண்ணுவார்? அவங்க ஒரு தூக்கு போட்டு செத்து கொழும்புல வேலைக்கு போனால் அப்போ தூக்கு போட்டு செத்துவாங்க. எங்கே? கொழும்புல வேலையை போன மாதிரி தூக்கு போட்டு செத்துவாங்க. மோசமாயிட்டு. நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு விரத விட்டு தான் பார்க்குறீங்களோ? விரத விட்டு சின்ன சின்ன வேலைகள் செய்யாதது விட்டு தான் பார்க்கணும். ஒரு கிழமையில் இப்போ நீங்கள் விரத விட்டு எந்த நாளும் போடுறீங்களா இல்லாட்டி இப்போ நான் கிழமையில் 2 நாள் 3 நாள் அப்படி எதுவும் போகிறதா இல்லை எப்படி போகணும்? டெய்லி போகல தியானையும் அதையும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு போய் இது மற்ற நேரம் வீட்டதான் ஏதாச்சும் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒருத்தரும் உதவிக்கு முன்பாறதும் இல்லை, கேட்க போனாலும் என்னவும் கதைப்பாங்க. அதனால நான் கேட்கறதும் இல்லை. வந்து சேர்ந்துட்டேன் ஐயாரை வீட்டையா ஐயா வந்து சேர்ந்துட்டோம். என்ன ஏதுன்றதை கொஞ்சம் ஜீவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆள் குட்டி சுறால் ஓடி தீர்றா போல தெரியுது. எங்களை போட்டோம்னு நினைக்கிறாரு. பரவாயில்ல கொஞ்சம் முயற்சி பண்ணக்கூடிய ஆள் போலான்னு தெரியுது. தோட்டம்னு நினைக்கிறீங்க. அந்த ஐயா சிவப்பு என்ன ஐயா அண்ணா சிவப்பண்ணாச்சியா? இது சிவப்பண்ணாச்சிதாப்பா இது. ஓ இது ஐயா இது என்னென்னாச்சியா? இது சிவப்பண்ணாச்சி என்ன இந்த உண்டு இந்த பூத்து காய்ச்சிருக்கு அப்புறம். ஓ எங்கே மட்டும் தாங்க அங்காலையும் இருக்கு என்ன? அரே இந்த அவங்க இருக்கு இருக்குது பார்த்தீங்களா? இதான் பார்க்குறேன் சிவப்பண்ணாச்சி இப்படி ஒன்று இருக்காங்க. சரிங்களா? இந்த வாழ்க்கையில் நீ தான் பார்க்குறேன் அப்படி அண்ணாச்சியை. ஓம் அக்கா வணக்கம். வணக்கம். அக்காவோட பேர் என்ன? சிவராஜ் கோகிலா. சிவராஜ் கோகிலா. உங்களோட வர்ற பேர் என்ன? சிவராஜ். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகள். அவங்க படிக்கிறாங்க. எனக்கு என்னோட கணவர் செத்துட்டாங்க. செத்து எவ்வளோ காலம்? செத்து இப்போ 6 வருஷம். செத்து 6 வருஷம். என்னென்ன மோசம் பண்ணுவார்? அவங்க ஒரு தூக்கு போட்டு செத்து கொழும்புல வேலைக்கு போனால் அப்போ தூக்கு போட்டு செத்துவாங்க. எங்கே? கொழும்புல வேலையை போன மாதிரி தூக்கு போட்டு செத்துவாங்க. மோசமாயிட்டார். அப்போ நீங்கள் இந்த வாழ்வாதாரங்கள் என்ன பிள்ளைகளை படிப்பிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க தகப்பனில் நேரத்தில்? இவ்வளோ காலமும் இப்போ சமர்த்தி கொடுத்திருந்தவங்க இப்போ அதை எங்களுக்கு வாரம் தரல, முத்திரை காசு எங்களுக்கு கிடைக்கல. அதனாடி கஷ்டம். இப்போ கஷ்டப்பட்டு பிறகு போய் அங்கஞ்சென்று போய் தான் அதை அவங்கள சாப்பாடு நடத்துகிற அந்த கஷ்டத்தினாடி அவங்கள ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைக்கிறேன். ஹாஸ்டல்னா இந்த எங்கே இருக்கா ஹாஸ்டலா? மெடிக்கல் ஹாஸ்டலா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறாங்க? ஒரு ஆள் ஓஎல் எழுதுறாங்க இந்த 5ஆம் மாதம், ஒரு ஆள் 10ஆம் ஆண்டு படிக்காங்க, ஒரு ஆள் 6ஆம் ஆண்டு படிக்காங்க. ஒரு ஆள் 6ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. 3 பேரும் பொம்பளை பிள்ளைகளோ? 3 பேரும் பொம்பளை பிள்ளைகள் தான். இப்போ நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு விரத விட்டு தான் பார்க்குறீங்களோ? விரத விட்டு சின்ன சின்ன வேலைகள் தேங்காதது விட்டு தான் பார்க்கணுங்க. இப்போ ஒரு கிழமையில் இப்போ நீங்கள் விரத விட்டு எந்த நாளும் போடுறீங்களா இல்லாட்டி இப்போ நான் கிழமையில் 2 நாள் 3 நாள் அப்படி எதுவும் பார்க்குறதா என்ன எப்படி போகணும்? டெய்லி போகல ஜானையும் அதையும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு போய் செஞ்சு விற்கிறேன். மற்ற நேரம் வீட்டில் தான் ஏதாச்சும் செஞ்சுட்டு இருக்கிறேன்.
ராஜ்யம்னா என்ன பாடம் என்ன செய்கிறீங்க? தேங்காய் யாரும் கேட்டு வந்தால் தேங்காய் விற்கிறேன் கொடுக்குறேன். தேங்காய் விற்கிறீங்க? தேங்காய் எவ்வளோ விற்கிறீங்க? தேங்காய் 100 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா பல மாதிரி. பல இந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி 50, 70, 100 ரூபாய்க்கு அந்த கொடுக்குறோம் நீங்கள். அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? லாபம் எனக்கு வெங்கட செலவுக்கே காணாது. அது பிள்ளைகள செலவுக்கே காணாது. தேவைகள் அவங்களுக்கு நிறைய தேவைகள் கேட்குறது முள்ளும் நாங்கள் தான் செய்யணும். என்னால் தான் வாங்கி கொடுக்கலாம் செய்யலை. எனக்கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. முன்னாடி கேட்குறத வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு அது வந்த வருமானம் காணாது. அப்போ நீங்கள் அந்த காட்டுக்கு போய் உரக எடுத்துட்டு உரக விற்று அதில் இருக்கிற உதியத்தை கொண்டு போய் தேங்காய் வேண்டி தேங்காயில் இதுகள் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருது? ஒரு மாதம் சராசரி எவ்வளோ வரும் உங்களுக்கு வருமானம்? அதில் இப்போ தேங்காய் விற்றா கொல்லி விற்கிறீங்க சொல்கிறீங்கன்னே, இப்போ அது ரெண்டுலேயும் எவ்வளோ வருமானம் வருது மாதம் உங்களுக்கு? நோங்களா சாதாரண எவ்வளோ உங்களுக்கு வருது? 10,000, 15,000, 10,000, 12,000 அப்படி கிடைக்கும். சில நேரம் 15,000 அப்படி வரும். 10 தொடக்கம் 15,000 மட்டும் வருது. இந்த 15,000 வரை 3 பிள்ளைகளையும் கொஸ்டலை விட்ட நீங்கள் அவங்களோட சில பாடுகளையும் சில நேரத்தில் கவனிக்க வேண்டிய கட்டம் இருக்குது. அவங்க படிக்கிறதுக்கு இப்போ என்னக்கிட்ட தேவை கேட்பாங்க கால் பண்ணி, எனக்கு இது வேணும் அது வேணுமெண்டு. அதுக்கெல்லாம் நாங்கள் தான் வாங்கி கொண்டு கொடுக்குறோம். அவங்கள்ட்ட தேவையெல்லாம் நாங்கள் தான் செய்கிறேன். ஒரு சில தேவையெல்லாம் என்ன ஒரு சில தேவையை சொல்லலாமா? என்ன தேவை? கொப்பியா, பெஞ்சு, பேக்கில் என்ன விளக்கு அதெல்லாம் சொல்ல முடியுமா? உடுப்புகள், ஷூ, அவங்க ஸ்போர்ட்ஸுகளில் நல்ல படிப்புலலாம் கட்டிக்காரார்கள். அதனாடி கிளாஸுக்கு அது இதுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு தேவையான திங்ஸுகளை கேட்பாங்க, வாங்கி கொண்டு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் இப்போ போயிட்டோண்டா இப்போ இங்கேருந்து நாங்கள் வரக்குள்ளே சரியாக கஷ்டப்பட்டோம். நாங்கள் அந்த போக்குவரத்துலாம் சரியான அந்தரமாக இருக்குது எங்களுக்கு. இது இப்படி தான் ஒரே நாங்கள் போகிறதும் வாரதும் கஷ்டப்பட்டு. இப்போ வெள்ளம் எல்லாம் அந்த நாங்களுக்கு சரியான கஷ்டம். போய் இது செய்கிறதெல்லாம் கஷ்டம் எங்களுக்கு. அப்போ நீங்கள் இங்கேருந்து டவுனுக்கு போகிறோண்டா, பெட்டில் டவுனுக்கு போகிறோன்னா சராசரி எவ்வளோ உங்களுக்கு செலவாகுது? போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகுது? இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கிட்ட. பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் நம்ம வாங்கி போண்டா ஒரு 2,000, 3,000 அப்படி தேவைப்படும். அப்படி அப்போ நீங்கள் கிழமையில் ஒரு காப்பி பார்க்குறதா இல்லாட்டி என்ன விளக்கு மாதம் ஒரு மாதத்தில் ஒரு காப்பி பார்க்குறதா? அது எப்படி என்ன மாதம் அப்படி ஒன்றுக்கு தான் போகிறேன். என்ன வருமானம் காணாத நாடி இப்போ மாதம் ஒரு மாதம்தான் போய் பார்க்க போகிறேன். இப்போ பிள்ளைகள் நிற்கிறாங்களா வீட்டை? வருஷம் வருது. நான் இன்றைக்கு வருஷம் என்ன இன்றைக்கு பின்னரும் வருஷம் தொடங்குது. வருஷ நிலப்பாடு எப்படி இருக்குது இப்போ உங்கள்கிட்ட? இப்போ ஓரளவுக்கு போகுதுண்ணா. ஓரளவுக்கு போகுதுண்ணா. இருக்கிறத கொண்டு சமாளிச்சிட்டிங்க. பொம்பளை பிள்ளைகள் தானே ஆசைப்பட்ட படிக்கிறாங்களா? 3 பேருக்கும் ஒரு துணியை வாங்கி 2 பேருக்கு ஒரு துணி, அவள் சின்ன ஆளுக்கு ஒரு துணியை வாங்கி தச்சு போட்டு கொடுத்துருக்கிறேன். அதோட சமாளித்து வச்சுக்கிறேன். அவங்க என்கிட்ட பெருசாக எதுவும் கேட்குறதும் இல்லை. ஒருத்தரும் உதவிக்கு முன்பாறதும் இல்லை. கேட்க போனாலும் என்னவும் கதைப்பாங்க. அதனாடி நான் கேட்குறதும் இல்லை. பிள்ளைகள் வந்துருக்காங்களா? இப்போ பிள்ளைகள் நிற்கிறாங்களா? 2 பேர் வந்துருக்காங்க. ஒரு ஆள் வரல. ஒரு ஆள் வரலையா? 6 வரல. சின்ன கடைசி புள்ள மட்டும் வரல. ஹாஸ்டல்லேருந்து வரல. 3 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க? இல்லை, வேறு இடத்துல. வேறு இடத்துல. இப்போ வந்ததுக்காக கூப்பிடுறேன். பிள்ளைகளை கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. பிள்ளை வாங்கம்மா வாங்க. இவட பேர் என்ன? விஜிதா. இவட பேர் விஜிதா. இவங்க தான் ஓஎல் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஓஎல் எடுக்கிறாங்க. எந்த ஸ்கூலம்மா படிக்கிறீங்க? மயிலம்பாடி விக்னேஸ்வரா. மயிலம்பாடி விக்னேஸ்வரா. இந்த பிள்ளை இந்த சுபிலா. சுபிலா. நீங்கள் எந்த ஸ்கூலம்மா படிக்கிறீங்க? மயிலம்பாடி விக்னேஸ்வரா. சரி, ஓகே, சரி. மற்றவங்க ஹாஸ்டலில் நிற்காங்கன்னா அது ஜோசுவாமி இல்லத்தில் நின்று படிக்காங்க. அவங்களுக்கு லீவு கொடுக்கல. இவங்க இந்த முறை ரிசல்ட்லாம் அப்படி ரிப்போர்ட்லாம் எடுத்தாங்க. பார்த்தீங்களா? வச்சிருக்கீங்களா? பார்க்கலாம். அவங்க ஹாஸ்டல்லையே வச்சுட்டு வந்துட்டாங்களே. என்ன மார்க்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் என்ன? கணக்கில் எத்தனை எடுத்துருக்காங்க? 67, 70. 67 யார் எடுத்து ஓயல் படிக்கிறோம்? ஏழு படிக்கிறோம். இந்த
ஓஎல் எழுதுறவங்க 67 கணக்கில். சயின்ஸில் எத்தனை? சயின்ஸில் விஞ்ஞானத்தில் எத்தனை? விஞ்ஞானத்தில் 58. விஞ்ஞானத்தில் 58. தமிழில் எத்தனை? தமிழ் 80. அப்புறம் என்ன கடிகார கொமர்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் என்ன கொமர்ஸ் என்ன மாதிரி? கொமர்ஸ் 75 கடைசி எக்ஸாம்பிள். அதை கொஞ்சம் படத்தை சொல்ல முடியுமா உங்களுக்கு? அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நின்று சொன்னாலும் ஓகே. எனக்கு கிட்ட வாங்க வைக்க. எனக்கு வந்து இப்போ கடைசி எக்ஸாம் நடந்துச்சு. அதில் வந்து வளையமட்டை எக்ஸாம் இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் படி 4A 3B 2C வருது. என்னால் படிக்கலும். எனக்கு எங்களோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் நாங்கள் அம்மாவோட சொல் பேச்சுப்படி நாங்கள் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறோம். ஆகவே எங்களோட அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வாரதும் இல்லை பெருசாக. அதில் எங்களுக்கு வந்து ஏதாச்சும் சின்ன உதவி செஞ்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்குறேன். அக்கா புள்ள சொல்லுறது உதவி என்று கேட்குது அக்கா. இப்போ நீங்கள் உதவி என்ன என்ன மாதிரி அக்கா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பிள்ளைகள் படிக்கிறது தானே படிப்பு. அக்கா கத்தால வேணாம் எனக்கு தான் பார்க்குறது. நீங்கள் படிக்கிறதுக்குரிய நிலப்பாடுகள்லாம் கேட்குறீங்க பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் என்ன? படிக்கிறதுக்கு அவங்க இருக்கிறதுக்கு ஒருங்கான இடம் இல்லைன்னா அவங்க படித்து முடிச்சு வந்தாலும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இது வேணும். இப்போ இந்த வீடும் கூட இல்லையா? இப்போ அம்மாக்கள் வள கொண்டு தந்திக்காங்க. அதுக்கு வீடெல்லாம் உடஞ்சி வைக்க அவங்கள அங்கே வச்சிருக்கிறது பயம் எங்களுக்கு. வீடு எவ்வளோ தூரம்? அது கன தூரம் போகணும். எவ்வளோ தூரம் அது? நீங்கள் சொல்கிற இடம் எவ்வளோ இருக்குது? கன தூரம் போகணுமா? அங்கே ஒருத்தரும் ஒரு உதவியும் இல்லை. தனியாக இருக்கிற பயத்தில் இங்கே அம்மாவோட இருக்கிறேன். நாங்கள் அங்கே எப்பயாச்சும் போய் இருந்து போட்டு வாரான், போய் வெளியாக்கி போட்டு வாரான். வேறு ஒன்று செய்கிற. இப்போ நீங்கள் இந்த விறகுகளையும் இந்த தேங்காய் இதுகளையும் இது பண்ணி தான் வார வருமானத்தில் வச்சு இருக்கிறத சமாளித்து கொண்டு வாரீங்க. அப்போ உங்களுக்கு அந்த உறவுகள்கிட்ட எங்களை பார்க்குற உறவுகள்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அவங்கள்ட்ட இந்த பிள்ளைகள முகத்தை பார்த்து உதவி செய்ய அவங்களால வேண்ட உதவி செய்யணுமென்று கேட்குறேன். உதவி செஞ்சால் எனக்கு சந்தோஷமாக நான் ரெண்ட பிள்ளைகள நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க நல்லா படிக்கணும், படிக்க வைக்கணும், படித்து அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுதான் என்னோடய ஆசை. நான் கஷ்டப்படுறத பார்த்து என்ற பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கணும். அதுக்கு உதவி செஞ்சாங்கண்டா செய்கிற அண்ணாமாருக்கு ரொம்ப நன்றி. சரி அக்கா, அந்த வீடியோ நாங்கள் வந்து எங்களோட பதிஞ்சு நாங்கள் எங்களோட இதில் போடுறோம், வலைத்தளத்தில் போட்ட பார்க்குற உறவுகள் வந்து கண்டிப்பாக முன் வருவாங்க. நிறைய உறவுகள் இருக்குது செய்கிறதுக்கு. அவங்களோட முன் வருவாங்க கண்டிப்பாக. அந்த நம்பிக்கையோடு வந்து கேட்டாலும் உதவி கிடைக்காதுன்றதுக்காண்டி நான் ஒருத்தட்டையும் போகிறல. ஏண்டா செய்ய இப்போ நேரில் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் எங்களோட கஷ்டம். அதை நாடி தான் நாங்கள் கேட்டாலும் ஒரு உதவியும் செய்கிறதில்ல. அதை நாடி போகிறதும் இல்லை. கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுமெண்டு நான் கஷ்டப்பட்டு இந்த காட்டு வழி அங்கேஞ்சிட்டு போய் நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அவங்கள. ஆனால் இப்போ எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கு. அதை நாடி நான் உங்களை வேண்டி கேட்குறேன். உங்கள் அக்கா அண்ணா ஆராய்ச்சி உதவி செய்ய முன் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாண்ட பிள்ளைகளை நான் நல்லபடியாக படிக்க வச்சு எடுப்பேன். பார்க்குற உறவுகள் கடநிலப்பாடுகளை
பார்த்துருப்பீங்கள். எனவே தாழ்மையுடன் அக்கா வேண்டிக் கொள்கிற விடயம் என்னென்னு சொன்னால், பிள்ளைகள் படிப்பு சம்பந்தமான நிகழ்ச்சி தான். பிள்ளைகள் இதுதான் அதுக்குரிய உதவிகளை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்குமென்று அக்கா சொல்கிறா. முடிஞ்ச வரும் எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் பயிருங்க கண்டிப்பாக உதவி செய்கிற பாடல் இருப்பீங்கள். அவங்களுக்கு போய் சேரும் வரைக்கும் எங்களோட வீடியோவை கொஞ்சம் பயிருங்க. அதே எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சகோதரங்களே அதை மட்டும் எங்களுக்கு செய்யுங்க. பயிருங்க, முடிஞ்ச அளவில் கொஞ்சம் பயிருங்க. அக்காட உதவிகள் இன்னும் எல்லாம் ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னால் கிடைக்கிற பட்சத்தில் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் எனக்காக பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். பிள்ளைகள் ஹாஸ்டலுக்கு போகிற பிள்ளைகள் அவங்க போயிடுவாங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அக்காவை வந்து நான் சந்திப்பேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சந்திப்பேன். நல்ல ஒரு செய்தியோட அக்காவுக்கு வர வேணும் என்று எல்லாம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணும். சரிதான் அக்கா? கண்டிப்பாக நான் நிச்சயமாக பார்க்குற உறவுகள் முன்வருவாங்க நினைக்கிறேன். முன்வருவாங்க. அது நிச்சயம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திப்போம்னாக்கா. நன்றி அக்கா. நன்றி.